இங்கிருந்து உள்ளகரம் புழுதிவாக்கம், பள்ளிக்கரணை, ஜலடம்பேட்டை, மணிப்பாக்கம், வேளச்சேரி, பழைய வேளச்சேரி, புதிய வேளச்சேரி, உத்தண்டி, பல்லவரம் ராதாநகர், பள்ளிப்பட்டு பகுதி 12 அது எல்லா இடங்களுக்கும் கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர் பைப் லைன் பதிக்கப்பட்டு அந்த பைப் லைன் பதிக்கிற இடங்கள்லாம் முடிக்கப்பட்டிருக்கிறது. 19 இடங்களிலே நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டு விநியோகிப்பதற்காக சரியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 MLD தண்ணீர் இன்னும் ஓரிரு நாட்களில் அது உற்பத்தி செய்து தரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தயாராக இருக்கிறது. எனவே முதல்வர் அவருடைய தேதியை, தலைவர் அவர்களுடைய தேதியை பெற்று வெகு விரைவில் ஓரிரு வாரங்களில் இந்த புதிய நிலையம் உற்பத்தியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் தான் திறப்பாங்க. முதல்வர் வந்து திறப்பாங்க. முதல்வர் வருவாரு. உள்ளூர் அமைச்சர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் வருவாங்கல்ல, தலைவர்கள். அது அந்த ஏரியா அப்புறம் தாம்பரம், பல்லவரம் ஏரியா, வேளச்சேரியில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் வருவாங்க. எல்லாத்துக்கும் தண்ணி கூடுதலா கொடுக்குறோம். எல்லா இடத்திலையும் பற்றாக்குறை என்பது கேட்டதை விட கூடுதலாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு உற்பத்தி இருக்கிறது. முதலமைச்சர் எங்களுக்கு சொன்ன உத்தரவு என்னவென்று சொன்னால், ஈசிஆர் சாலை மிக நெருக்கமாக நிறைய இல்லங்கள் வந்துவிட்ட காரணத்தால் லாரிகளிலே தண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் அந்த பைப் லைன்ல பாதுகாக்கப்பட்ட நீர் குடிநீர் தர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதையும் நோக்கிதான் இந்த திட்டம் நிறைவேற இருக்கிறது. இப்பவே இருக்காது தண்ணி. 1000 MLD டெய்லி கொடுக்குறோமே. நாங்க பொண்ணு கிட்டத்தட்ட 3 வருஷமாவும் எந்த இடத்துலயும் பிரச்சனை இல்ல கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்பவும் இருப்பு நிறைய இருக்கு தண்ணி. அடுத்த வருஷம் வெயில் காலம் வரைக்கும் கொடுக்கறதுக்கு தண்ணி இருக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்குல்ல, 50 MLD ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. இப்ப 75 MLD போயிட்டு இருக்கு சோதனை ஓட்டம். சோதனை ஓட்டம் இது துவக்கிறதுக்கு முந்தைய பழைய இருக்கிற பைப் லைன் தண்ணியை கொடுத்து அந்த 100 MLD 110 MLD தண்ணி கொடுத்து சோதனை ஓட்டம் எல்லாம் முடிச்சுட்டாங்க. 150 MLD எப்ப முழுமையா நிறைவடையும்? 10-20 நாள் தான். அந்த பைப் 20 மீட்டர் தானே, 60 அடி 65 அடி 70 அடி கனெக்ட் பண்ணணும். கடல் இதா இருக்கு, அதனால கொஞ்சம் அது வந்துச்சுன்னா 150 MLD. இப்ப 100 MLD இப்பயே எடுத்துக்கிட்டு இருக்கோம். செகண்ட் பேஸ் எந்தெந்த பகுதிக்கு சார் செகண்ட் பேஸ்னா முதல் பேஸ் இன்னொரு பேஸ் இல்லையா? இது ஒரே பேஸ் தானே 150 MLD ஒரே முடிவு தான். அடுத்ததுதான் 400 MLD புதுசா போட்டுருக்கு. தலைவர் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. முதலமைச்சர் தளபதி அவர்கள் அடிக்கல் நாட்டிருக்காங்க. அந்த பணி தொடங்கி இருக்குது. எங்க ஏற்கனவே சென்னையில எல்லா பகுதிகளுக்கும் குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. சில நேரங்களில் பற்றாக்குறை ஏற்படுகிற போதுதான் இந்த தண்ணீரை கொண்டு போய் தான் நிறைவடைகிறது. அதை தாண்டி இந்த மெட்ரோ சென்னை குடிநீர் வழங்கல் வாரியம் மூலமாக ஒரு மிகப்பெரிய திட்டமாக எப்படி சர்க்கிள் ரோடு இருக்கிறது மாதிரி, பைபாஸ் இருக்கிற மாதிரி அனைத்து திட்டங்களையும் ஒன்றிணைந்த பைப் லைன் போடுவதற்காக ஒரு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டம் முடியுமானால் எந்த இடத்திலும் எது ஒரு இடம் ஏதாவது ரிப்பேர் ஆயிட்டா கூட இன்னொரு இடத்துல இருந்து கரெக்டா தண்ணி கொடுக்கும். எந்த இடத்துலயும் தண்ணி சீரா கொடுக்கறதுக்குள்ள ஏற்பாடும் பண்ணிடலாம். திட்ட அறிக்கை தயார் பண்ணிட்டு இருக்கிறான். பக்கத்து கிராமம் பாதிக்கும். அதாவது கடல்ல வந்து பழுப்பு பதிக்கிறதுனால பக்கத்து கிராமம் அரிப்பு ஏற்பட்டு பாதிப்பு ஏற்படுது. அந்த பகுதி மக்கள் எந்த மாதிரி ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள முடியும்? அது மாதிரி அந்த மக்கள் பாதிக்காத அளவிற்கு இந்த அரசு அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பைப்பு பதிக்கிறதுனாலலாம் பாதிக்கல. நீங்க மற்ற ஊர்லாம் போனா கடல்ல பூரா கட்டடமே கட்டி இழுத்துட்டு போறாங்க. குடிக்க தண்ணி பைப் போடுறதுனால என்ன வருது? எனக்கு தெரிஞ்ச எந்த பாதிப்பும் இல்லை. அப்படியே பாதிப்பு ஏற்படுமானால் அவர்களுக்கு என்ன நன்மை செய்ய வேண்டுமோ இந்த அரசு அவர்களுக்கு உறுதியாக இருக்கு. இது மொத்தம் 1516.82 கோடி மொத்தம் மதிப்பீடு. கவர்மெண்ட் பணம், KFI ஜெர்மன் வங்கி பணம் எல்லாம் கடன் வாங்கி வடசென்னை ஏற்கனவே MLD இதுல இருக்கு, மீஞ்சூர்ல இருக்கு 100 MLD. இப்ப அது சம்பரமாக்கம் ஏரியில இருந்து தண்ணி போகுது, பூண்டில இருந்து போகுது, குடல்ல இருந்து போகுது. எல்லா இடத்துல இருந்து வடசென்னை தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஏரியாவுக்கு இந்த ஏரியாவில் கொண்டு நம்ம இங்க இருந்து பாத்தீங்கன்னா திருச்சி சாலை இருக்குல்ல, பல்லவரம் தாம்பரம் ஏரியா அதை தாண்டி எல்லாம் வந்திருக்கு. அது வரைக்கும் போக போகுது. எங்க அவங்க சம்பு கட்டி கேட்டிருக்காங்க. கொடுக்க சார், சொல்றேன் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துருவாங்க.